என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. வணக்கம். இன்னைக்கு மே 18. இங்கிருந்து சரியாக 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து தேசத்தில் நம்ம இனத்தை லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்ச ஒரு நாள். தமிழர்களாகிய நம்ம இந்த நாளை மறக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது. இந்த நாளில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, தமிழர்களாகிய நம்மளை எத்தனை பேர் இந்த நாளில் ஒரு துக்க தினமாக அனுசரிக்கிறோம் அப்படின்றது நிறைய பேர் இந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. ஸோ இந்த நாளை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. 2K கிட்ஸ் ஆகட்டும், இல்லை 90s கிட்ஸ்லேயே நிறைய பேர் ஆகட்டும். 2K கிட்ஸ் 90s கிட்ஸ்ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் பேச விரும்பலை. ஸோ யாருக்கெல்லாம் இந்த நாளை பற்றி தெரியலையோ தயவு செஞ்சு இந்த நாளை பற்றி கூகுள் இல்லை ஏதோ ஒரு வலைத்தளத்தில் நீங்கள் தேடி பாருங்கள். தமிழர்களாகிய நமக்கு எவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் படிச்சிங்கன்னா, எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாளில் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க இல்லையா சில கட்சிகளை, அந்த கட்சியோட உண்மையான முகம் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த மே 18 பற்றி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் மே 18 அன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி தமிழர்களாகிய நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த வீடியோ கூட என்னால் ஓப்பனாக போட முடியல. ஏன்னா ஓப்பனாக நம்ம சில விஷயம்லாம் டைட்டிலில் இல்லை ஹேஷ்டேக்கில் இந்த மாதிரிலாம் வச்சா உடனடியாக இந்த சேனல் முதற்கொண்டு இந்த வீடியோ முதற்கொண்டு எல்லாத்தையுமே முடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கான பேச்சு சுதந்திரம் தமிழர்கள் நமக்கு இது என்ன நடந்துச்சு அப்படின்றது ஓப்பனாக சொல்லக்கூட நமக்கு முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கும். முன்னாடி ஆட்சி பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட்டாக இப்போ ஆட்சி பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, மே 18 அன்னைக்கு தமிழர்களுக்கு ஒரு துக்க தினம்ன்றது கூட அனுசரிக்கிறதுக்கு அவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது. தமிழ் தேசிய அமைப்புகள் ஏகப்பட்ட கூட்டம் இன்றைக்கி நடத்திட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பாரிசாலன் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, இன்னொரு பக்கம் மறைமலை நகரில் நாம் தமிழர் கட்சி கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கட்சி பாகுபாடு இல்லாமல் தமிழ் தேசியத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு நீங்கள் போய் வந்தால் மட்டும்தான் அந்த உணர்வு என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இலங்கை தமிழர்களை பற்றி பேசி இங்கே என்ன யூஸு, சீமான் ஏன் பேசுகிறாருன்னா அவர் காசு வருது அதனால் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தட்டையான ஒரு விமர்சனத்தை வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இலங்கை தமிழர்களை பற்றி பேசினா காசு வருதுன்னு நீ சொல்கிறல்ல, நீயோ இல்லை உங்கள் தலைவரோ யாரோ தயவு செஞ்சு பேசுங்கன்னு சொல்கிறோம். சரி, நாங்கள் பேசலை, நாங்கள் பேசுகிறத விட்டுடுறோம். இப்போ நாங்கள் பேசுகிறதுனால தானே எங்களுக்கு காசு வருதுன்னு நீங்களா சொல்கிறீங்க. நீங்கள் பேசுங்க. தமிழர்களுக்கு எவ்வளோ கொடுமை நடந்துச்சுன்றது உங்கள் தலைவரை பேச சொல்லுங்கள், இல்லை நீங்களே பேசுங்க. உங்களுக்கு எத்தனை தமிழர்கள் காசு அனுப்புகிறாங்கன்றதை பாருங்கள். இப்போது திரள் நிதி காசு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இலங்கை தமிழர்களை பற்றி பேசினா எல்லாரும் ஈஸியாக நம்பி காசு கொடுத்துருவாங்க. யாரை நம்பி காசு கொடுப்பா? அவ்வளோ முட்டாளா மக்கள்? வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்கள், இலங்கை தமிழர்கள் அவ்வளோ முட்டாளுங்களா? எவன் பேசினாலும் அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? உண்மை என்னன்றது யாருக்குமே தெரியாதா? இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறவங்கலாம் எப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் பேசுங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு எத்தனை பேர் காசு அனுப்புகிறாங்கன்னு பாருங்கள். சும்மா இலங்கை தமிழர்களை பேசினா காசு வருதுன்னா அவங்க உண்மையாக இருக்கிறதுனால தான் காசு தராங்க. இப்போது ரீசெண்ட் டேஸில் இலங்கை எம்பி அர்ஜுனன் பேசிட்டாராம். அதனால் பார்த்தீங்களா சீமானோட உண்மை முகம் அப்படின்றது. அவன் ராஜபக்சேவை என்னை அப்பா மாதிரின்னு சொன்னான். அப்படியேப்பட்டவன் தமிழர்களுக்கு உண்மையாக இருப்பான்றது நீங்கள் நம்புறீங்களா? இது மாதிரி ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் நம்ம பதில் கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு தெரியல. நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படியே ப்ரூவ் பண்ணாலும் இந்த மக்கள் நம்பி நமக்கு வாக்கு செலுத்துவாங்களான்றதுலாம் எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமா? அந்த ஸ்டேஜ்லாம் நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். நாம் தமிழர்கள் கட்சி நண்பர்களும் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இதுக்கு மேலாம்
நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு காசு வருது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் பேசுங்க. உங்களுக்கும் காசு வரட்டும், நீங்களும் சம்பாதிங்க, யார் வேணாம்னு சொன்னோம். ஆனால் இதை நாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணலன்றது காசு அனுப்புகிறாங்களா அவங்களுக்கு தெரியும். யார் எங்களை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும்ன்றேன். உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த இந்த அரசியலை, ஈழ அரசியலை பேசுகிற, இந்த தமிழ் மணலில் பேசுகிற ஒரே அரசியல் கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேறு யாருமே இந்த ஈழ அரசியல் பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சப்போஸ் நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னால் அந்த விஷயத்த ஓப்பனாக சொல்லக்கூட முடியல. ஏன்னா மியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த கடந்து போய் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10-15 வருஷம் ஆகிட்டு இருக்கோம். மிஞ்சி போனால் 2009 நடந்து 2011 எலெக்ஷன் வரையும் பேசியிருப்பாங்க. அதுக்கு மேலே எல்லாரும் நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லைன்னா எல்லாரும் மறந்து வேற வேறு வேலைக்கு பார்க்க போயிட்டு இருப்பாங்க. அது ஏதோ ஒரு வரலாறு, ஒரு நிகழ்வாக மட்டும்தான் இருந்திருக்குமே தவிர யாரும் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ ஆட்சி பண்ணவர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு. இதிலிருந்தே இளைஞர்களாகிய உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு இவங்கெல்லாம் நம்ம இனத்துக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நம்புறீங்கன்னா நீங்கள் நம்பிட்டு போங்க. ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கணும்னா, தயவு செஞ்சு மே 18 தமிழர்களுக்கு என்ன நடந்துச்சுன்றத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த கீழ்த்தரமான விமர்சனம்லாம் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வழி என்னன்றது புரியும். சப்போஸ் உனக்கு வழி என்னன்றது புரியலன்னா நீ திராவிட பின்னணியை சேர்ந்தவனா இருப்ப அப்படின்றது தான் என்னோட புரிதல். வேற ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நான் இலங்கை தமிழர்களுக்கு நடந்தது உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் தமிழன், அங்கே செத்தவனும் தமிழன். என்னோட அக்கா, ஒரு விஷயம் நான் சொல்லணும், சாரி. சரி, இன்னைக்கு மே 18 வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க போகும்போது சில வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்லேயே சில நண்பர்கள் மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் பார்த்தேன். என்ன சொல்கிறது, எனக்கும் அந்த உணர்வுலாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, சில வீடியோலாம் என்னால் பார்க்கவே முடியல. சில வீடியோலாம் பார்க்கவே முடியலன்னா நான் அதை தவிர்த்துடுறேன், அவாய்ட் பண்ணிட்டு பார்க்க வேணாம். பார்த்தா அது எப்படி சொல்கிறது, இது இருக்குல்ல, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது மண்டையிலேருந்து குண்டு போட்டுட்டு இருக்காங்க, ரத்தம் வருது. அந்த குட்டி பையன், இந்த அக்கான்னு நினைக்கிறேன், இறந்து ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்கான். ஆனாலும் குண்டு போட்டுட்டே இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் என்னால் சுத்தமாக பார்க்கவே முடியல. ஸோ இது எப்படி நான் கடந்து போகிறதுன்னு எனக்கு தெரியல. இதை மறந்துடு, இது வேற யாருக்கும் நடந்தது அப்படின்றதுலாம் என்னால் அதை கடந்து வர முடியல. நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. எமோஷன்ஸ்லாம் ஹைட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் மே 18 என்னன்னு படிங்க. தமிழர்களாகிய நமக்கு எவ்வளோ பெரிய வரலாற்று துரோகம் பண்ணாங்கன்றது புரிஞ்சுக்கும். நன்றி, வணக்கம்.